எனக்கு ஈழமும் ஈழம் சார்ந்ததுக்கும் ஒரு 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 எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கு. எல்லாருமே நிறையா பேசிட்டேன். ஐ திங்க் எல்லாமே கன்வேன்னு நினைக்கிறேன். ஸ்டோன் பெஞ்சுன்னு ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணும். ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிலிம் டைரக்ட் பண்ணுன்றது என்னோட கனவாக இருந்துச்சு. அப்புறம் படங்கள் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் பெஞ்சுன்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அது மூலமாக படங்கள் பண்ணணும். ஸோ எப்படிப்பட்ட படங்கள் பண்ணணுன்றது என்னோட ஒரு பர்சனலாக இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணணுன்ற மாதிரி ஆரம்பித்த கம்பெனி தான். அதில் எனக்கு மை ட்ரீம், அதாவது வந்து நான் யூஸ்வலாக வந்து ஸ்டோன்பெஞ்சில் எல்லா படத்துக்குமே வந்து கார்த்திக் சுப்ராஜ் ப்ரெசன்ஸ் தான் போடுவோம். அந்த ப்ரொடியூசர் வந்து கார்த்திகேயன் அப்படி இருக்கும். நானா கேட்டு ப்ரொடியூசர் பேர்லையும் என் பேரை போடுவேன்னு சொன்ன ஆசைப்பட்ட ஒரு படம் இது. திஸ் இஸ் மை ட்ரீம் டு பி லைக் ப்ரொடியூசர். ஸோ ஷோமி அவர் பேசும்போது ஒரு எமோஷனல் இது இருந்துச்சு. நான் ஷோமி அதே மாதிரி தான். நான் இஸ் பிஃபோர் மேக்கிங் திஸ் ஃபில்ம் இஸ் அ வெரி வெல் நோன் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர். வார் டைமில் அந்த வார் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு அவரோட முயற்சிகள் ரொம்ப அவர் ப்ரெஸ்ஸில் தான் இருந்திருக்காரு. இஸ் அ ஜேர்னலிஸ்ட். அண்ட் தென் அவரோட கதையை, ஷோமியோட கதையை அஸ் அ ஜேர்னலிஸ்ட் செல்ஃப் இஸ் ஒரு பெரிய படம். அண்ட் அவருக்குள்ள அவ்வளோ கதைகள் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கேஷுவலான ஒரு மீட்டிங்லாம் ஷோமி நான் மீட் பண்ணேன். எனக்கு ஈழமும் ஈழம் சார்ந்ததுக்கும் ஒரு 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 எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கு. என்ன சொன்ன மாதிரி கார்த்தி சொன்ன மாதிரி அந்த காட்சி பிள்ளைன்றதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். அதுதான் நான் நாளைக்கு ஒரு செலக்ட் ஆனேன். அதுவே வந்து அது பத்தின ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். அதாவது பேசிக்கா ஆனால் அப்போ எனக்கு அங்கே இருந்தப்போ நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு சொல்றப்பே வந்து எனக்கு அந்த ஒரு ஃப்ளைட்டு இப்போ நார்மலாக வந்து நம்ம சின்ன வயசுல தான் நம்மளுக்கு ஒரு ஏரோப்ளைன் போகுது அப்படின்னா அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு மதுரையில் ஒரு பசங்களுக்கு, ரிக்ஷாவில் போயிட்டு இருக்க பசங்களுக்கு ஒரு ஏரோப்ளைன் எந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதே நேரத்தில் ஒரு சோறு ஊட்டி விடுற ஒரு குழந்தை, ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு சோறு ஊட்டிட்டு இருக்காங்க மொட்டை மாடியில். அவங்க வந்து அந்த ஏரோப்ளைனை காமிச்சு விளையாட்டு காமிச்சு சோறு ஊட்டி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஓகே ஒரு 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 மொமெண்ட் ஆஃப் ஒரு சின்ன ஒரு ஜாய், ஒரு சந்தோஷம், ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே ஒரு ஏரோப்ளைன் சத்தம் வந்து அங்கே ஈழம்ல இருக்கிற ஒரு பசங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மனநிலையும் என்ன மாதிரி பயத்தை கொடுக்கும் அப்படின்றதான் அந்த ஷார்ட் ஃபிலிம் காட்சி பிள்ளை யூடியூப்ல கூட இருக்கு. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் நாளைக்கு செலக்ட் ஆனது, என்ன என்ட்ரி வந்து அதுதான். ஸோ அப்போலேருந்தே வந்து அந்த கதைகள், அதாவது பேசிக்கலி பியானிஸ்ட்னு ஒரு படம் இருக்கு. என்ன நம்ம போர் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கிளாசிக் ஃபிலிம்ஸ், வார் ஃபிலிம்ஸ், வார்னா சொன்ன மாதிரி சண்டை ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் கிடையாது. இப்போ 1917 இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து வார்க்குள்ள ஆக்ஷனை காட்டுற மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. அதே நேரத்தில் நம்ம கிளாசிக்காக நம்ம சொல்ல போகிற படங்கள் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் சொன்னார், அந்த மாதிரி பியானிஸ்ட்னு ஒரு படம் இருக்கு. அதில் வந்து ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த இது தெரியாது. நம்ம வந்து வேர்ல்டு வார் 2ல அங்கே நடந்த அந்த ஹோலோகாஸ்ட் இந்த இதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக நம்ம அந்த டைம்ல பார்த்தது கிடையாது. ப்ளஸ் அந்த லைஃப் நம்மளுக்கு தெரியாது. அந்த பியானிஸ்ட்ன்றது ஒரு பியானோ பிளேயரை பத்தின ஒரு படம். அதுல ஒரு சீன் இருக்கும். அவரால் வீட்டை விட்டு வெளில போக முடியாது. வெளியில வார் நடந்துட்டு இருக்கும். அவர் வந்து ஒரு மறைஞ்சு ஒரு வீட்டுக்குள்ள வந்துருவாரு. அப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பியானோவை பார்ப்பாரு. அவரு அந்த 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 பியானோ பிளேயர் வந்து ஒரு பியானோவை பார்ப்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், இஸ் அன் ஆர்டிஸ்ட், ஒரு மியூசிஷியன் அப்படின்றப்போ அவனுக்கு பியானோவை பார்க்கும்போது என்ன மாதிரி உணர்ச்சிகள் வரும். ஸோ அவன் பிளே பண்ணணும்னு கை போகும். ஆனால் அவன் பிளே பண்ணான்னா அந்த மியூசிக் வந்து வெளியில, அந்த சத்தம் வெளியில கேட்டுச்சுன்னா அவன் வந்து உயிரை ஓடுறதுக்கு இது இருக்கும்ல. ஸோ அப்போ வந்து அவன் பியானோவே டச் பண்ணாம பிளே பண்ணுவான். அப்படி ஒரு சீன் இருக்கும். அந்த படம் முடிஞ்சா பாருங்க, அப்படின்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அது வந்து எனக்கு மொத்தமா அந்த வாரோட நான் அந்த மனநிலை இப்படி இருக்கும் அப்படின்றத வந்து எனக்கு பயங்கரமா கடத்தின ஒரு படம். ஸோ இந்த மாதிரி படங்கள் பண்ணணும், இந்த மாதிரி படங்கள் தயாரிக்கணும். ஏன்னா அப்போ வந்து நான் வந்து ப்ரொடியூசர் ஆகலாம் நினைக்கல, டைரக்டர் ஆகணுன்றது முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி பண்ணணுன்றது ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி நான் ஷோமியை மீட் பண்ணும்போது, ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஐடியில் இருக்கும்போது பெங்களூர்ல இருந்து இங்கே நம்ம ஒரு மனித சங்கிலி இதெல்லாம் நடத்துனாங்க. அப்போ நான் இங்கே வந்து இருந்திருக்கேன். இங்கே வந்து அந்த போராட்டத்தெல்லாம் கலந்துட்டு, ஸோ அப்போலேருந்தே எனக்கு அதில் ஒரு இது இருக்கு, ஒரு எம்பத்தி தான். அது உணர முடியும் என்னால். அதை வந்து எப்படியாவது த்ரூ ஆர்ட் ஃபார்ம், த்ரூ சினிமா கொண்டு வரணுன்றது தான். ஏன்னா I always believe like cinema is more of an art, is a weapon மட்டும் இல்லை. I think to express stories, I think using art, அதுக்கு தான் சினிமா. அது மீறி இந்த கலெக்ஷன் பணம் பண்றதுக்கு அதெல்லாம் இஸ் பார்ட் ஆஃப் த திங். பட் ஆனால் வந்து டு எக்ஸ்பிரஸ் சம்திங், டு டெல் ஸ்டோரிஸ், தட் இஸ் நாட்
நம்மளாம் பார்த்திராத நம்மளாம் கேட்டிராத கதைகளை சொல்றதுதான் சினிமா. அது தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி படங்கள் பண்ணணுன்றது தான். ஸோ அப்படி நான் சோனியை மீட் பண்ணேன். அப்போ வந்து அவரோட டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அதே இடத்துல அவர் பாலுமகேந்திரா சார்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணவர். ஸோ பாலுமகேந்திரா சாரை பற்றி நிறைய கதைகள் சொல்லுவார். ஸோ அப்போ ஷோமி வந்து நீங்கள் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட நிறைய கதைகள் கேட்டேன். இது மாதிரி வந்து சொல்லுங்க ஷோமி, நம்ம வந்து ஏதாவது ஒரு லோ பட்ஜெட் அந்த மாதிரி இருந்தால் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் எனக்கு அது ஒரு ட்ரீம், ஒரு ப்ராப்பர் ஒரு ஈழம் ஃபில்ம் மேக்கர், ஒரு ஈழம் ஸ்டோரியை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் சினிமாவில், மெயின் ஸ்ட்ரீம் இந்தியன் சினிமாவில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தியேட்ரிக்கல் ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்றது ஒரு ட்ரீமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை சொல்லுங்கன்னு சொன்னேன். ஸோ நிறைய கதைகள் சொல்லும் போது இது ஒன்று சொன்னார். இந்த மாதிரி வந்து ஒரு வெட்டிங் நடக்குது, அந்த வெட்டிங் நைட்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸ்ன்னு சொன்னார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கதை, ரொம்ப ஒரு எமோஷனலான இது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ப்ராப்பர் த்ரில்லர். இது வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வார் பற்றின எந்த ஐடியாவும் இல்லை, அதை பற்றிலாம் தெரியல அப்படின்னாலுமே ஒரு படமாக பார்த்தாலும் the way it is being made, the way it is written, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு த்ரில்லர் பார்க்குற ஒரு அனுபவத்தை அந்த படம் கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்றது வந்து என்னன்னா, திஸ் இஸ் லைக் அ மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம். இட்ஸ் நாட் லைக் ஒரு 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 ப்ரொபகண்டாவோ இல்லை ஒரு ரொம்ப டூ ஆர்ட்ஸி ஃபில்ம் நம்மளால ரிலேட் பண்ண முடியாது, இல்லை ரொம்ப ப்ரீச்சியா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு கதையாக தனியாக பார்த்தீங்கன்னாலுமே இது உலகத்தில் எங்கே வேணால் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும். அது இப்போ இருக்கிற டைமில் ரொம்ப ரிலவெண்ட்டான கதையாக அது அமைஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ ஈரானில் வார் நடந்துட்டு இருக்கு, அதனால வந்து கேஸ் சிலிண்டர் கிடைக்கல, அதனால இங்கே ஒரு கல்யாணம் நிற்கிது, நம்ம ஊரில் கல்யாணம் நிற்கிது. ஸோ ஒரு வாரோட எஃபெக்ட் வந்து நம்ம ஊரில் வந்துன்றப்போ வார் நடந்துட்டு இருக்க இடத்துல ஒரு கல்யாணம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத ஒரு ஒரு சுவாரஸ்யங்கள் கலந்து ஒரு எமோஷன் கலந்து பரபரப்பாக சொல்லப்பட்ட ஒரு படம். அந்த சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹோல் டீம், லைக் சோமிதரன், டிஓபி, எடிட்டர், த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. அண்ட் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நவீன், சனந்த், ரூபா, கபிலா மேம் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப நேச்சுரலாக, அதாவது வந்து அவங்க சோமிதரன் சொன்ன மாதிரி தான் அந்த வாழ்க்கை அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வர ஒரு ஒரு உணர்வு அந்த படம் கொடுக்கும். அண்ட் இந்த படம் நாங்கள் ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி முடிச்சுட்டு நிறைய பேர்ட்டு நான் போட்டு காமிச்சிருக்கேன். இது வரைக்கும் இந்த படம் பார்த்த எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப கனெக்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ராணாவுக்குமே வந்து நாங்கள் படம் அவர் ஜஸ்ட் படம் பார்த்துட்டு இமீடியட்லி ஹி வாஸ் ரெடி டு கம் அஸ் கோ ப்ரொடியூசர் அண்ட் தென் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆனாங்க. ஏஜிஎஸும் அதே மாதிரி தான் படம் பார்த்துட்டு தேவர் லைக் இது நாங்கள் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுறோம்னு சொன்னாங்க. விதுஷும் படம் பார்த்துட்டு இஸ் லைக் ரிலீசிங் ஓவர்சீஸ். ஸோ டெஃபினட்டாக அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இது ஒரு நல்ல டேட்டில் ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் ஒன்று கொடுக்கணுன்னு தான் குட் ஃப்ரைடே வீக்கெண்டுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் ஐ எம் வெரி confident and also I'm hoping that நம்ம ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். I'm feeling really happy and proud that they have made this film to be like அதான் சொன்ன மாதிரி நான் ப்ரொடியூசராக இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டுக்கிறதுக்கு பெருமைப்படுற ஒரு படம். இது ரொம்ப ஆசையாக அவங்க எல்லாருக்குமே மக்களுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ் அண்ட் ஐ எம் ஷூர் திஸ் ஃபில்ம் வில் யூ ஆல் லவ் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ.